சொல்லுங்க மிஸ்டர் தமிழரசு, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க? 10C. 10Lன்றது ஒரு நல்ல அமௌண்ட் தான். அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு என்கிட்ட பிளான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் சொன்னது 10L இல்ல, 10C. என்னது? யூ மீன் 10 crores? எஸ். அட்டெண்டர், இவருக்கு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வாங்க. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எம்டியை கூட்டிட்டு வந்துடுறேன் சார். இவரா? ஆமா சார். ஓகே. ஹலோ சார். ஐ எம் சந்தோஷ். ஹலோ சார். இந்த கம்பெனியோட எம்டி. என் பேர் தமிழரசு. உங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தெரியும் சார். நம்ம கேபினுக்கு போய் பேசலாம். வாங்க ப்ளீஸ். அந்த செக்கை டெபாசிட். ஓகே சார். ப்ளீஸ் சிட். மிஸ்டர் தமிழரசு, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. சார், நாங்களும் ஷேர் ட்ரேடிங் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். கிளவர் என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது என்னோட தான். ஓ எஸ், நல்லா தெரியுமே. ஃபாஸ்டா டெவலப் ஆகிற கம்பெனின்னு லாஸ்ட் இயர் அவார்டு கூட கொடுத்தாங்கல்ல? எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ. தமிழ், நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு உங்களை கேட்கலாமா? கேளுங்க சார். நீங்களே ஷேர் ட்ரேடிங் கம்பெனி வச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் எங்களை அப்ரோச் பண்றீங்க? கொஞ்சம் வெளிப்படையா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். சார், இதுல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார். அந்த கம்பெனி நானும் என் ஃப்ரெண்டு தான் சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஆனா இது என்னோட தனிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டுத்தையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணி தான் நான் பாக்குறேன். நிச்சயமா இங்க இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்கும், பார்ட்னர் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காமலும் இருக்கலாம். அப்புறம் தமிழ், 10 crores மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல தனித்தனியா பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த இண்டஸ்ட்ரி பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும், பெருசா நாங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்களே பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். குட்டிமா, சார், முக்கியமான கால்னா பேசிட்டு வந்துருங்க. இல்ல சார், பரவாயில்ல, நான் அப்புறமா பேசிக்கிறேன். தமிழ், நீங்க இன்னைக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. எங்க கம்பெனியோட சிஇஓ ராகுல் சர்மா இன்னைக்கு சென்னையில் தான் இருக்காரு. என்ன சார் சொன்னீங்க? மிஸ்டர் ராகுல் சர்மாவா? சார், அவர் ரொம்ப பிஸியான பர்சன் ஆச்சு சார். அவரை மீட் பண்ணது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. உண்மைதான் தமிழ், ஆனா நீங்க அவரை மீட் பண்றதா இருந்தா உங்களுக்கு நான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். நீங்க அவர் கூட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். அவரை மீட் பண்ணனா பிசினஸ் டெவலப்மெண்ட் பத்தி நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. நிச்சயமா தமிழ், அவரை மீட் பண்றீங்களா? கண்டிப்பா சார். உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்களேன். கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ குட்டிமா, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். நான் இங்க வீட்டுக்கு வந்திருக்கேங்க. எவ்வளவு நேரமா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்காக தான் நான் சென்னை வந்திருக்கேன். உங்களுக்கு போன் எடுக்க கூட கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஷோ குட்டிமா, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா பேசுறேன். ஏங்க, உங்களை பார்க்க தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீங்க மீட்டிங்னு சொல்றீங்க? குட்டிமா, தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கோ. நான் ஒரு முக்கியமான பர்சன் கூட பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்க. இங்க பாரு, ராகுல் சர்மா ஒரு முக்கியமான ஒருத்தர் மீட் பண்ண போறேன். எப்போ வருவேன்னு என்னால சொல்ல முடியல. கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். நீ போனை வேணும், அப்புறம் பேசுறேன். என்னடா வந்ததுல இருந்து ஒண்ணுமே பேசாம இருக்க? ஏதாவது பேசுடா. உன்கிட்ட பேசணும் தாண்டி வந்திருக்கேன். ஆனா உன் கூட இப்படி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. லைஃப் முழுக்க இப்படியே இருந்துடலாம் போல் இருக்கு. ஏன்டா இப்படி சொதப்புற?
ரொம்ப கவித்துவமா பேசுறதா நினைச்சு உளறி வைக்காத. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. இப்படியே இருந்தா கல்யாணம் பண்றது, குடும்பம் நடத்துறது, குழந்தை பெத்துக்கிறது இதெல்லாம் எப்ப நடக்குமா? அதெல்லாம் அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாமே. போடாங்க. எனக்கு ஒன்ன மாதிரிலாம் கண்ணா பின்னாடி யோசிக்கலாம் தெரியாது. எனக்கு எல்லாமே இந்த ஜென்மத்திலே நடந்தாகணும். திரும்ப இன்னொரு தடவை பிறந்த உன்னை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ணி, ஐயோ எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை கிடையாதுடா. நமக்கு இதுவே போதும்டா. ஒருத்தர் பிடிச்சு போய் இப்பவே நல்லதானே இருக்கும். திரும்ப திரும்ப எதுக்கு பிறக்கணும்? எனக்கு இந்த ஒரு ஜென்மமே போதும். நிலா, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கேட்கவா? கேளு. ஆனா ஏட குடமா கேட்டா பின்னிடுவேன். நிலா, நான் சீரியஸாவே கேட்கறேன். நீ பேரண்ட்ஸ் கூட இருக்காம இங்க பாண்டியில வந்து இருக்கிறது எனக்காக தான் எனக்கு தெரியும். எனக்காக நார்த்ல கிடைச்ச இன்ஜினியரிங் சீட்டை கூட தியாகம் பண்ணிட்ட. அதை நினைச்சு என்னைக்குமே நீ ஃபீல் பண்ணதே இல்லையா? நான் ஏன்டா ஃபீல் பண்ணணும்? நீ ஒன்னும் போக வேண்டான்னு சொல்லலையே, நான் தானே வேண்டான்னு விட்டுட்டேன். ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இதை நம்பவே மாட்டேங்கிறான். அப்படியெல்லாம் எந்த கேர்ள்ஸுமே இருக்க சான்ஸே இல்லைன்றான். டேய், இது நான் உன் சந்தோஷத்துக்காக தான் செஞ்சேன், மத்தவங்க நம்பணுங்கிறதுக்காகலாம் இல்ல. உண்மைதான் நிலா. ஆனா நீ எனக்காக எது வேணா பண்ணுவேன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட பெட் கட்டிட்டு வந்திருக்கேன். உண்மைன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும். சரி, அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் சொல்ல போற விஷயத்த நீ மாட்டேன்னு சொல்லாம செய்யணும். அப்படி பண்ணா அவன் இதை ஒத்துப்பான். இல்லடா, உன் ஃப்ரெண்டை ஒத்துக்கணுங்கிறதுக்காக என்னால எதையும் பண்ண முடியாது. அவனுக்காக இல்லடி, எனக்காக செய்ய. நான் சொன்னா செய்ய மாட்டியா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. சொல்றா. நான் சொன்னா நீ கோச்சிக்க கூடாது. துளசி உன் வீட்டில் தானே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்கள நீ வீட்டை விட்டு அனுப்பிடணும், அவ்வளோதான். என்னடா சொன்ன? அதான் நிலா, துளசி இப்போ உன் வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்கள வேற வீடு பார்த்துட்டு போயிட சொல்லு. ஏய் நிலா, கைய விடுறா. இந்த வார்த்தையை வேற ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த நிமிஷமே அவங்கள கொன்னிருப்பேன். துளசி என் அக்காடா, அவங்கள வெளியே அனுப்புன்னு சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என்ன நிலா, எனக்காக எதையும் செய்வேன் இப்பதானே சொன்னேன். சொன்னேன்டா, எனக்காக நீ செத்து போன்னு சொல்லியிருந்தா யோசிச்சிருக்கவே மாட்டேன், செத்து போயிருப்பேன். ஆனா துளசி அக்காவை வீட்டை விட்டு அனுப்புங்கிறியே, இது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அவங்க யாரு? அவங்களுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கா? அவங்கள என் மனசுல என்னவா நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம வெளியே அனுப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? சாரி நிலா. என்னடா சாரி? நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு நான் ஒன்னும் அடிமுட்டாள் கிடையாது. உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. என் அக்கா விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எனக்கு உன்னை விட அவங்க தாண்டா முக்கியம். நீ என்ன படைச்ச அந்த கடவுளை சொன்னாலும் சரி, என்னால அவங்கள விட்டு கொடுக்கவே முடியாது. அக்காவை வெளியே அனுப்புன்னு எப்ப சொன்னியோ அப்பவே எனக்கு உனக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சுடா. மனுஷனடா நீ. இனிமே என் முகத்திலேயே முழிக்காத. நிலா, நிலா, நான் சொல்றத கேளு. நில்லடி. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி டென்ஷன் ஆகுற? நான் உன் லவ்வர் தானடி. எந்த அளவுக்கு நம்ம சின்சியரா லவ் பண்றோம். இப்ப வந்து யாரோ ஒருத்தருக்காக துளசி அக்காவை யாரோன்னு சொல்லாத. அவங்க யாரோ இல்ல, செத்து போன அக்காவோட இன்னொரு அம்சம்டா. நான் அவங்கள அப்படிதான் பாத்துட்டு இருக்கேன். நான் உன்னை லவ் பண்ணா அவங்கள வேண்டான்னு சொல்லணுமா? எனக்காக உன் அப்பாவையும் அம்மாவையும் வீட்டை விட்டு அனுப்புனா என்னடா பண்ணிருப்ப? அனுப்பிடுவியா? உனக்கு லவ்வர் முக்கியமா அக்கா முக்கியமான்னு கேட்டா எனக்கு அக்கா தான் முக்கியம்னு சொல்லுவேன். நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இனிமே நமக்குள்ள லவ்வும் கிடையாது, நமக்கு கல்யாணமும் கிடையாது. கெட் லாஸ்ட். ஏய் நிலா, நில்லடி. நிலா ப்ளீஸ். நிலா, நிலா ப்ளீஸ். நிலா, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். இனிமே இப்படி சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்ல மாட்டேன். சாரிடி. உனக்கும் என் அக்காவுக்கும் என்னடா பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடி. அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடுன்னு சொல்ல சொன்னதே அந்த சிவபிரகாசம் தான். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அதுக்கு பதிலா அவன் இதை செய்ய சொன்னான்டி. அவன் செய்யனா அவன் எது சொன்னாலும் நீ செஞ்சிருவியா? நீயும் வேணா உன் ஹெல்ப் வேணான்னு மூஞ்சில தூக்கி போட்டுட்டு வர வேண்டியதானடா. எதுக்கு என்ன வந்து டார்ச்சர் பண்ற? ஏன் அக்காவை வெளியே அனுப்ப சொல்றதுக்கு அவ யாரு? அவ மட்டும் என் கையில மாட்டினா அவனை உண்டில ஆக்கிடுவேன். சாரி நிலா, நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆவேன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த பேச்சை நான் எடுத்துருக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிரு நிலா ப்ளீஸ். என்னால உன்னை மன்னிக்கவே முடியாதுடா. இனிமே தயவு செஞ்சு என்ன பார்க்க வராத, என்கிட்ட பேசாத. நிலா ப்ளீஸ்
ப்ளீஸ் நிலா, நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. இந்த ஒரு தடவை என்ன மன்னிக்க மாட்டியா? உன்னை மன்னிக்க நான் யாருடா? நீ துரோகம் நினைச்சது என் அக்காவுக்கு. நான் தெரியாம பண்ணிட்டேன்னு முதல்ல நீ அக்கா கிட்ட போய் சாரி கேட்டுட்டு வா. அவங்க உன்னை மன்னிக்கணும். அது வரைக்கும் நீ போன்ல கூட பேசாத. ஏய் நிலா, கெட் லாஸ்ட். தீபா, தீபா உங்களோட கொஞ்சம் பேசலாமா? தீபா உங்களோட பேசுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த அளவுக்கு நான் உன்னை குடும்பப்படுத்திருக்கேன், கஷ்டப்படுத்திருக்கேன். உண்மையாவே ரோசா இருந்தா நான் கூட பேசவே கூடாது. நான் அப்படி இருக்க என்னால முடியல. நான் உனக்கு பண்ணதை நினைச்சு நிஜமாவே கில்ட்டியா ஃபீல் பண்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு தீபா. என்ன குடும்பம்னா என் ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்க கூட இங்க யாரும் இல்லை. இவ்வளவு பெரிய வீட்டுல நான் மட்டும் அனாதையா இருக்கேன். இப்படி இருக்கிறது நிஜமாவே ரொம்ப கொடுமையா இருக்கு. தீபா லைன்ல இருக்கு இல்ல? என்னோட இந்த நிலைமைக்கு யாரையும் காரணம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டலா இருந்துட்டேன். என்ன பிரைஸ் பண்ணி பேசுறவங்கள நல்லவங்க நம்பிட்டேன். சுத்தி இருக்கிற எல்லாருமே என்னோட பணத்துக்காக என்னோட ப்ராப்பர்ட்டிக்காக நடிச்சிருக்காங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் தெரிஞ்சோன்னு நான் அப்படி நொறுங்கி போயிட்டேன் தீபா. அவங்க பண்ண துரோகத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. இப்பதான் தீபா உனக்கு எவ்வளவு ஒழிச்சிருக்குன்னு எனக்கு புரியுது. உன்னை நான் பிரிஞ்சு வந்தப்ப நீ இப்படித்தானே கஷ்டப்பட்டுருவ. சொல்லு தீபா, உனக்கும் இப்படித்தானே ஒழிச்சிருக்கும். சாரி தீபா,
உன்னை இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்திட கூடாது. என்னோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நீ எவ்வளவு ஆசைப்பட்டிருப்ப. நான் தான் என்னோட முட்டாள்தனத்தால அதை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டேன். தனக்கு வரும்போதுதான் ஒருத்தரோட வலியும் வேதனையும் புரியும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் அதை அனுபவிக்கிறேன் தீபா. யாரும் இல்லாம தனியா இருந்து யோசிக்கிறப்ப நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, எந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிட்டேங்கிறது புரியுது. எனக்கு அதை சரி பண்ணணும் தீபா. நான் பண்ண தப்புக்கு பிராயசத்தம் தேடிக்கணும். என்ன நீ ஏத்துப்பியான்னு கூட தெரியல. அட்லீஸ்ட் என்ன மன்னிக்கவாது செய்வேல்ல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் பண்ண பாவத்துக்கு அது ஒரு பரிகாரமா இருக்கட்டும். அடி செருப்பால. இவ்வளவு தூரம் பண்ணிட்டு யார்கிட்ட வந்து பரிகாரம் கேக்குற? தூன்னு மூஞ்சில துப்பிட்டு வந்தேனே, அது போதாத உனக்கு? காரி துப்பி மாட உனக்கு புத்தி வரல? எங்க குடும்பத்தையே ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு என் புருஷனையும் சாகடிச்சிட்டு இப்ப வந்து என்ன மன்னிச்சிரு, பரிகாரம் ஏதாவது பண்றேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ அத்தா, போது நிறுத்தடா. அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடாதன்னு அன்னைக்கே சொன்னேன். நீ அத்தைன்னு கூப்பிடுறது எனக்கு அருவருப்பா இருக்குடா. என் பொண்ணை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தையோட சேர்ந்து ஊரெல்லாம் கூத்தடிச்சியே, இப்ப இருக்கிற புத்தி அப்ப எங்கடா போச்சு? இது கொலைபாதகம்னு உனக்கு தெரியாது? நீ ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு கடைசியா என் பொண்ணை தேடி வருவ. அப்பவும் ஆர்த்தி எடுத்து வரவேக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் பெத்து வச்சிருக்கிறது பொண்ணு இல்லடா, நெருப்பு. இந்த வார்த்தை அவகிட்ட சொன்ன, அவளே உன்னை செருப்பால் அடிப்பா. அன்னைக்கு உங்க அப்பா செத்தப்ப நீயும் என் பொண்ணு மாதிரி அனாதையா வந்து நின்ன. அன்னைக்கு உன்னை கை தூக்கி விட்டது யாரு? உன்னை மாப்பிளையா நினைக்காம சொந்த மகனா நினைச்சு உன்னை பாத்துக்கிட்டது ஏன் புருஷன். அவரையே நீ கை நீட்டி அடிச்சு வந்தானே. நிக்க நிழல் இல்லாம வீடு இல்லாம தெருவில் அனாதையா வந்து நின்ன. அன்னைக்கு உன்னை யாருடா பாத்துக்கிட்டாங்க? நாங்க தானே பாத்துக்கிட்டோம். அந்த நன்றி இருக்காடா உனக்கு? என் பொண்ணு மூலமா ஒரு அழகான சொந்தம் கிடைச்சது உனக்கு. அதை காப்பாத்திக்க வக்கு இருந்ததாடா உனக்கு? நீ கெட்டதும் இல்லாம என் குடும்பத்தோட ஆணி வேறையும் அழிச்சிட்டியடா பாவி. என்னால எந்த ஜென்மத்திலையும் உன்னை மன்னிக்கவே முடியாதுடா. நான் தப்பு பண்ணிருக்கேன், இல்லன்னு சொல்லல. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். புரியும்டா. எல்லாம் கெட்டு அனாதையா வந்து நிக்கிறல, இப்ப உனக்கு எல்லாமே புரியும். இனிமே அனாதையா தான் இருப்ப. சீண்ட கூட ஆள் இல்லாம தனியா தான் இருப்ப. நீ பண்ண பாவத்துக்கு தண்டனடா இது. ஆனா இதோட இது முடிஞ்சிராது. நீ இன்னும் அனுபவிப்ப. நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. மா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க இப்ப? அந்த பாவி தாண்டி பேசுறா. அவனை மொத்தமா தொலைச்சு தலைமுழுகலாம் நினைச்சாலும் முடியாது போல இருக்கு. சானியா, மா நீ தான் போன் பண்ணியா? கருமோ கருமோ, நான் ஏன்டி அவனுக்கு போன் பண்றேன்? உங்ககிட்ட பேசணும்னு அவன் தான் போன் பண்ணான். போன் என்கிட்ட கொடுமா, நீ உள்ள போய் நான் பேசிக்கிறேன். ஹலோ. ஹலோ, சொல்லு தீபா. சொல்லுங்க பிரபாகர். அன்னைக்குதான் அம்மா திட்டிட்டு வந்தாங்களே, எதுக்கு போன் பண்ணீங்க? இல்ல தீபா, உங்ககிட்ட சாரி கேட்கலாம் தான். பிரபாகர், தயவு செஞ்சு எங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. உங்களால நாங்க அனுபவிச்ச வேதனை, அப்பாவோட மறைவால நாங்க அனுபவிச்சுட்டு இருக்க துன்பம், இதெல்லாம் எங்களுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப போன் பண்ணி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ப்ளீஸ் தீபா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண நினைக்காத. என் மேல கோவம் இல்ல. நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். உங்களை மன்னிக்க நான் யாருங்க? உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு முடிவு பண்ணி பிரிஞ்சாச்சு. நார்மலா சகஜமா பேசிக்கிறதுக்கு கூட நமக்குள்ள எதுவுமே இல்ல. அப்படி பேசிக்கிட்டாலும் நமக்குள்ள வலிதான் மிஞ்சும். கூட இருந்தவங்க தப்பானவங்கன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. இதே இன்னும் 20 வருஷம் கழிச்சு தெரிஞ்சிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? அவளை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கூட பிறந்திருக்கும். அப்ப என் வாழ்க்கையை உங்களால சரி பண்ண முடியுமா? ஃபீல் பண்ணி போன்ல சாரி கேட்டுட்டா எல்லாம் சரியாயிடாதுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி மைண்டே கிடையாது. அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கீங்க. நேத்து வரைக்கும் நான் கெட்டவ, இன்னைக்கு நான் நல்லவ. நாளைக்கு கூட நீங்க உங்க மனசை மாத்திக்கலாம். ஆனா என்னால அப்படி பண்ண முடியாதுங்க. அது தாங்கிக்கிற சக்தி என் மனசுக்கு இல்லைங்க.
ஒரு பொண்ணை ஒரு குடும்பத்தை ஒரு தடவை தான் சாகடிக்க முடியும். இன்னொரு தடவை எங்களை கொல்லணும்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு நீங்க போங்க, எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம். இனிமே போன்ல கூட தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பிரபா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை தீபா, ஃபீவரா இருக்குன்னு டேப்லெட் போட்டிருக்கேன், சரியாயிரும். ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. பார்க்கலாம் தீபா. சாரி, நான் இப்படி பேசுறேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க உங்க பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. அம்மா என்னை விட ரொம்பவே காயப்பட்டிருக்காங்க, அதனால தான் ஹாஷா பேசிட்டாங்க. ஆனா அம்மா பேசுனது சரிங்கிற மாதிரி பண்ணிடாதீங்க.